ஹை டீம். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஸோ நம்மளுக்கு கீழ எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நாம எப்படி டீம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதில வந்து பார்க்கலாம். ஸோ அது எப்படி வந்து நீங்க வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட லிங்க் எடுத்துக்கலாம். ஸோ லாகின் குடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட வந்து ஐடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப என்ன பண்றீங்க அப்டின்னா, மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. மெனு கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, டீம் லிஸ்ட்ன்னு வருது பாருங்க. ஓகேங்களா? அதான் டீம் லிஸ்ட்டு. ஸோ இத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில பாருங்க 3, 9, 27, 74 இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ பட் வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்டின்னா, 3 மெம்பர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஃபர்ஸ்ட் லெவல்ல. ஸோ செகண்ட் லெவல்ல வந்து 9 மெம்பர்ஸ் 27, 81 ஓகேங்களா? ஸோ இது மட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு 35 லேக்ஸ்ல இருந்து மணி வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுவே நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஐ மீன் நான் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதில 0 பேலன்ஸ் எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ செகண்ட் லெவல் நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தேர்ட் லெவலும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபோர்த் லெவல்ல எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா, 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னா தான் எனக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸோ 35 லேக்ஸ்லேருந்து மணி வரும். ஸோ இப்போ நான் தேர்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறதால, ஸோ 2400 அப்படிங்கிற 2 வீக்ஸ் ஒன்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ பட் வந்து இத நீங்களும் கம்ப்ளீட் பண்ணணும். சேம் அந்த உங்க டீமும் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ நீங்க மட்டும் ஒர்க் பண்ணா இதில வந்து இன்கம் வராது. ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட்டா வேணும் அப்படின்னா, ஸோ உங்களோட கீழ இருக்க டீமும் வந்து ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதில பாருங்க. ஸோ இந்த ஐ மீன் இந்த லெவல்ல யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத வியூ லிஸ்ட் குடுத்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ கீழ இப்ப எனக்கு 4த் லெவல்ல 7 மெம்பர்ஸ் தேவை. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மெம்பர்ஸ்ட்ட ஓகேங்களா? இந்த வந்து மெம்பர்ஸ்ட்ட நான் வந்து கரெக்ட்டா பேசினேன் அப்படின்னா, ஸோ அப்போ அவங்க டீம் எடுப்பாங்க. கரெக்ட்டா வந்து எனக்கு என்னன்னா 4த் லெவல் அப்படின்னு கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? ஸோ அது மாரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அந்த லெவல்ல இருக்காங்களோ செக் பண்ணுங்க. ஸோ அவங்கட்ட பேசுங்க டீம் எடுக்க சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? ஸோ நெறைய பேர் வந்து நான் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் என்னோட வேலை முடிஞ்சுச்சுன்னு நெனைக்காதீங்க. இந்த 3 மெம்பர்ஸ்ட்ட ஃபர்ஸ்ட்டு பேசுங்க. ஓகேங்களா? இப்ப 9 வந்து கம்ப்ளீட் ஆகல அப்டின்னா, இந்த 3 மெம்பர்ஸ்ட்டயும் என்ன பண்ணணும் நீங்க, ஃபர்ஸ்ட்டு பேசணும். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து இப்ப இது இந்த லிஸ்ட் அப்டின்னு நீங்க பார்த்துக்கலாம். சப்போஸ் ஆனா வந்து இதில வந்து என்னன்னா, ஃபோன் நம்பர் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதில ஜாயினிங் கேட்டு சம்திங் இது மாரி தான் இருக்கும். ஸோ இதில நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, வெளிய வந்துருங்க. ஓகேங்களா? ப்ரொஃபைல்ல போயிட்டு, ஸோ டைரக்ட் ரெஃபரல் இருக்கு இல்லையா? ஸோ இதில வந்து செக் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதில வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து எத்தன ஐ மீன் இப்போ ஃபர்ஸ்ட் லெவல்லே எனக்கு 95 மெம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் வந்து குடுத்துருக்கேன். பட் இவங்க எல்லாருமே என்னன்னா, எனக்கு கீழ டைரக்ட்டா இல்ல. ஓகேங்களா? ஸோ இதில வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, நம்ப எத்தன பேர் குடுக்குறோமோ ஓகேங்களா? ஸோ நான் இப்ப 3 மெம்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ எனக்கு இப்போ கீழ வந்து ஐ மீன் 4த் லெவல்ல வந்து நான் இன்னும் 7 மெம்பர்ஸ் கம்ப்ளீட் ஆகாது இருக்கு இல்லையா? ஸோ நான் டைரக்ட் ரெஃபரல் போட்டுக்கிட்டேன் அப்படின்னாலும் எனக்கு என்னன்னா, ஸோ எனக்கு அந்த 7 மெம்பர்ஸ்ல வந்து ரெட்யூஸ் ஆயிட்டே வரும். சரிங்களா? ஸோ இப்ப நான் டைரக்ட் ரெஃபரல்ல ஒரு 7 பேர் நான் போடுறேன் இன்னைக்கு அப்படின்னா, அந்த 7 பேரும் கம்ப்ளீட் ஆயிடும். பிகாஸ் ஏன் அப்படின்னா, இது மாரி குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ டீமே குடுக்குற வந்து அ ஐ மீன் மெம்பர்ஸ் மட்டும் அவங்க வந்து லெவல்ஸ்ல எடுத்துக்கல. ஸோ நம்ம டைரக்ட் ரெஃபரல்ல குடுத்தாலும் எங்க போயிட்டு உட்காரும் அப்படின்னா, ஸோ கரெக்ட்டா வந்து 4த் லெவல்ல வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுக்கும். சரிங்களா? ஸோ அது மாரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால மிஸ் பண்ணாதீங்க. நீங்க வந்து ஒர்க் பண்றது மட்டும் பெருசு கிடையாது. உங்களுக்கு கீழ இருக்க டீமையும் ஒர்க் பண்ண வைங்க. ஓகேங்களா? ஸோ இதில ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, எனக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதில பாருங்க, ஆ இதில வந்து ஃபோன் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து இப்போ எனக்கு வந்து இந்த ஒரு 3 பேரு அப்டின்னா, ஸோ இந்த 3 பேர்ட்டயும் ஃபர்ஸ்ட்டு வந்து பேசுங்க. உங்க ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா? பேசுங்க. சப்போஸ் வந்து இவங்ககிட்ட பேசுனீங்க அப்டின்னா, அவங்களுக்கு கீழ இருக்க டீம் அப்டிங்கிறது இருக்கும் இல்லையா? அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அவங்கவங்க ஃபோன் நம்பர் வாங்கிட்டு, ஸோ அவங்கவங்க கீழ கீழ அவங்கள பேச சொல்லுங்க. சரிங்களா? ஃபோன் நம்பர் எடுத்து. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ யாரையும் இங்க ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது மாரி நீங்களும் டீம் மினிமம் 3 மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணீங்க அப்டின்னா, ஸோ உங்களுக்கும் 35 லேக்ஸ் வந்து மணி ஷேர் ஆகும். உங்களுக்கும் ஃபாஸ்ட்டா ஹெல்பிங் மணி வருங்கிறத அவங்களுக்கு ஜஸ்ட் கைட் பண்ணுங்க. சரிங்களா? ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஸோ கீழ இருக்கவங்கள ஏர்ன் பண்ண வச்சா தான் நாம ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா? கீழ இருக்கவங்கள வளர்த்துட்டா தான் நாம வளருவோம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிறதால, கீழ இருக்கவங்கள ஃபர்ஸ்ட்டு ஏர்ன் பண்ண வைங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.